நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தொடக்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சாகித்ய அகாடமி பெற்ற ஆசிரியர்கள் அவர்களுடைய நூல்கள் இதெல்லாம் பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டு வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். தொடக்கத்துல எப்ப இருந்துச்சு? 1956 அப்பையில இருந்து இப்ப 2024 வரைக்குமான நூல்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய ஆசிரியர்கள் நமக்கு சாகித்ய அகாடமி பரிசுகள் வாங்கியிருக்காங்க. நாவலாகட்டும், அதுக்கப்புறமா கட்டுரைகள், இல்லைன்னா ஏதாவது ஒரு கவிதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு, இந்த மாதிரி அந்த தலைப்புகள்ல நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களதான் நம்ம பார்க்க போறோம். 1956ஆவது வருஷம் அலையோசை அப்படின்னு ஒரு நூல் சாகித்ய அகாடமி வாங்குது. இந்த அலையோசையோடைய எழுத்தாளர் யாருன்னு நம்ம பார்க்கும்போது கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1956ஆம் ஆண்டு அலைவோசை அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமியோட பரிசை முதல்ல வாங்குறாங்க. அதுக்கப்புறமா 1961ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க? அகல் விளக்கு அப்படிங்கிற ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்குறாங்க. அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா மு வரதராசனார் அவர்கள். 1961 என்ன பண்றாங்க? அகல் விளக்கு அப்படிங்கிற அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்ல 1956க்கு அப்புறம் 1961ஆம் ஆண்டு தான் வாங்குறாங்கன்னா 5 வருஷம் இடைவெளி இருக்குங்க. 1963 இந்த ஆண்டுல யார் வாங்குறாங்க அப்படின்னா அகிலன் அவர்கள் வாங்குறாங்க. அகிலன் அவங்க வாங்கின நூல் என்னன்னா வேங்கையின் மைந்தன். இந்த நூல் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்களும் வாசிச்சு பாருங்க. 1963ஆம் ஆண்டு வேங்கையின் மைந்தன். ஆசிரியர் யாரு? அகிலன். ஓகேங்களா? அகிலன் வேங்கையின் மைந்தன் 1963. அதுக்கப்புறமா 1971ஆவது ஆண்டுல ஒருத்தர் வாங்குறாரு. அவரு யாரு அப்படின்னா பார்த்தசாரதி அவர்கள். பார்த்தசாரதி சமுதாய வீதி அப்படிங்கிற அந்த நூலுக்காக வாங்குறாங்க. சமுதாய வீதி. அடுத்த ஆண்டே 1972ஆம் ஆண்டு ஒருத்தவங்க வாங்குறாங்க. ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற படைப்புக்காக 1972ஆம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் சாகித்ய பரிசு வாங்கியிருக்காங்க. அடுத்த ஆண்டு 1973 1973 வேருக்கு நீர். இது எழுதினவங்க யாருன்னா ஒரு பெண் ஆசிரியை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ஓகேங்களா? வேருக்கு நீர் 1973ஆவது ஆண்டுல வாங்குறாங்க. 1973 வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். அதுக்கப்புறமா அப்படியே 1977ஆம் ஆண்டுக்கு போறோம். அதுல குருதி புனல் அப்படிங்கிறது சாகித்ய பரிசு வாங்கியிருக்கு. அதோட ஆர்த்தர் அதாவது ஆசிரியர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் 1977ஆம் ஆண்டு குருதி புனல் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் வாங்கியிருக்காங்க. குருதி புனல்னு ஒரு சினிமா கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தா ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 1980 அதாவது 3 ஆண்டுகளுக்கு பிறகு சேரமான் காதலி. இது யார் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. யாரு? கமகம பிரியா, வணங்காமுடி, அவரே தாங்க கண்ணதாசன். 1984ஆம் ஆண்டு இது ஒரு முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டுல நிறைய விஷயங்கள் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நடந்திருக்கும். ஒரு காவிரியை போல அப்படிங்கிற நூல் சாகித்ய பரிசு வாங்குது. அதோடைய ஆசிரியர்
லக்ஷ்மி இன்னொரு பெண் ஆசிரியை, அதாவது பெண் எழுத்தாளர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு காவிரியை போல 1984 ஆசிரியர் பெயர் வந்து லக்ஷ்மி. அதுக்கப்புறமா ஒரு 6 ஆண்டுகள் கழித்து 1990வது வருடம் வேரில் பழுத்த பழா, வேரில் பழுத்த பழா யாரு? சு சமுத்திரம் அவர்கள். வேரில் பழுத்த பழா சு சமுத்திரம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க 1990. நெக்ஸ்ட் இயர் 1991ஆம் ஆண்டு யார் வாங்குறாங்கன்னு பாருங்களேன். கோபாலபுரத்து மக்கள் யாரு வாங்கியிருக்காங்க? நம்ம கீரா. கீரானா யாரு? கி ராஜநாராயணன் அவர்கள். எப்ப வாங்கியிருக்காங்க? 1991. கோபாலபுரத்து மக்கள், கி ராஜநாராயணன் அவர்கள். இவங்களை வந்து கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. கரிசல் எழுத்தாளர் அப்படின்னும் அவங்கள சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1992 இந்த நெக்ஸ்ட் இயர். ஓகேங்களா? யார் வாங்கியிருக்காங்க? இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பக்கூடியதா இருக்கும், நல்லா கவனிச்சுங்க. குற்றால குறிஞ்சி. குற்றால குறவஞ்சி கிடையாது, குற்றால குறிஞ்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோவி மணிசேகரன் அவர்கள். கோவி மணிசேகரன் அவர்கள். குற்றால குறிஞ்சி 1992வது வருஷம். ஓகேங்களா? 1992. திரும்ப ஒரு வாட்டி அந்த நூலோட பேர் சொல்றேன். குற்றால குறிஞ்சி. 1993வது ஆண்டுக்கு வந்துட்டோம். காதுகள். காதுகள் செவிச்செல்வம் மிக சிறந்த செல்வம்னு யார் சொன்னாங்க? கமெண்ட்ல முடிஞ்சா சொல்லுங்க. எம்எஸ்வி வெங்கட்ராம் அவர்கள். காதுகள் அப்படிங்கிற அந்த படைப்புக்காக 1993 1993 1993 காதுகள். எம்எஸ்வி வெங்கட்ராமன் அவர்கள். 1994 நெக்ஸ்ட் இயரே ஒருத்தர் வாங்கியிருக்கார். புதிய தரிசனங்கள் யார் வாங்குறாங்க? புதிய தரிசனங்களுக்கு பொன்னீலன் அவர்கள். புதிய தரிசனங்கள் பொன்னீலன் 1994 1995. அடுத்த வருஷமே பாருங்க, வானம் வசப்படும். நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா ஏதாவது ஒரு போட்டி தேர்வு, எனக்கான ஒரு வேலை உறுதியா எனக்கும் கிடைக்கணும்பா அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? கவலையே படாதீங்க. வானமே நமக்கு வசப்படும் போது நமக்கு ஒரு வேலை வசப்படாதா? அதை எழுதினவங்க யாருன்னா பிரபஞ்சன். 1995ஆம் ஆண்டு பிரபஞ்சன் அவர்கள் வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க, நம்ம போவோம். 1997 ஒரு 2 வருஷம் இடையில கேப் விட்டுருக்காங்க. ஒருவேளை தமிழ்ல யாரும் வாங்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து சாகித்ய பரிசு கொடுக்குற அந்த நிகழ்வு நடைபெறாம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம். ஓகேங்களா? சாய்வு நாற்காலி. இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான், தோப்பில் முகமது மீரான் அவர்கள். சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் அவர்கள். 1997. பக்கத்துல 2K கிட்ட வந்துட்டோம். 2K கிட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா நம்ம நீங்க பிறந்த ஆண்டுக்குள்ள வந்து விட்டோம். 1998 அடுத்த ஆண்டே பார்த்துக்குங்களேன். விசாரணை கமிஷன். இந்த நூலுக்கு பேர் என்னங்க? விசாரணை கமிஷன். ச கந்தசாமி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. 1998வது ஆண்டுல வாங்கியிருக்காங்க. விசாரணை கமிஷன் ச கந்தசாமி அவர்கள். ஓகேங்களா? சாகித்ய அகாடமி பரிசு. 2001
2K கிட்ஸ் நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்களே. உங்க வருஷத்துக்கு வந்துட்டோம். உங்க வருஷத்துல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க பாப்போமா? 2001ல ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப தாகமா இருக்குமா அவர் எழுதின நூல். சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய சுதந்திர தாகம். ஓகேங்களா? நம்ம சுதந்திரம் வாங்கி எத்தனை ஆண்டுகள் கழிச்சு அவங்க அந்த பரிசு வாங்கியிருக்காங்க பாருங்க. சுதந்திர தாகத்துக்கு 2001ல சீசு செல்லப்பா அவர்கள். சீசு செல்லப்பா அவர்கள். 2003, அதாவது 2001க்கு அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து யாரு யார் 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 யாரு கள்ளிக்காட்டு இதிகாசம். நம்ம வைரமுத்து சார். ஓகேங்களா? கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு கவிஞர் வைரமுத்து அவர்கள் வாங்கியிருக்காங்க 2003. 2005, அதாவது சுனாமி வந்த ஓராண்டுக்கு பிறகு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005ல யார் வாங்கியிருக்காங்க? என்ன நூல்? கல்மரம். மரம் மரத்துல தானப்பா இருக்கும், அது என்னப்பா கல்மரம் அப்படிங்கிறீங்களா? அத நம்ம யார்கிட்ட கேட்கணும்னா ஆசிரியர் ஜி திலகவதி அவங்க கிட்டதான் கேட்கணும். இல்லைன்னா அந்த நூலை எடுத்து வாசிச்சு பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு கட்டடம் கட்டுற அந்த மக்கள் பத்திய ஒரு நூல். 2005ல வாங்கியிருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க? ஜி திலகவதி அவர்கள் வாங்கியிருக்காங்க. வாங்கின நூலுக்கு பேர் என்னங்க? கல்மரம். 2007, அப்படியே 2 வருஷத்துக்கு அப்புறம் போயிடுறாங்க. இலையுதிர் காலம். 2007ஆம் ஆண்டு யார் வாங்குறாங்க? நீல பத்மநாபன் அவர்கள். இலையுதிர் காலம். நீல பத்மநாபன் 2007 இலையுதிர் காலம். அதுக்கப்புறமா பாருங்களேன், 2007க்கு அப்புறமா 4 வருஷம் கழிச்சு 2011ஆம் ஆண்டு ஒருத்தர் வர்றாரு. காவல் கோட்டம். யார் அவரு? சு வெங்கடேசன் அவர்கள். சு வெங்கடேசன் அவர்கள் காவல் கோட்டம் அப்படிங்கிற அந்த படைப்புக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய பரிசு வாங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஆண்டே 2012. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், 4 வருஷம் கேப் விட்டுட்டோம், உடனே போய் வாங்கிரும் அப்படின்னு வாங்கியிருப்பாங்க போல. 2012ல ஒருத்தவங்க டி செல்வராஜ் அவர்கள். டி செல்வராஜ் என்ன வாங்கியிருக்காங்கன்னா எந்த நூலுக்கு? தோல் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு 2012ல சாகித்ய பரிசு வாங்கியிருக்காங்க. 2012 டி செல்வராஜ் தோல். ஓகே. அடுத்த ஆண்டு விடல பார்த்துக்குங்களேன். 2013ல ஒருத்தர், நீங்க தான் வாங்குவீங்களா, நாங்களும் வாங்குறோம் பாருங்க அப்படின்னு எழுத்தாளர்கள் போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க சாகித்ய பரிசை. கொற்கை. கொற்கை யாருடைய துறைமுகமா இருந்துச்சு? முடிந்தா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். முடிஞ்சா கொற்கை யாருடைய துறைமுகமா இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த நூல் கொற்கை அப்படிங்கிறது 2013ல யார் வாங்கியிருக்காங்க? வாங்க பாப்போம். ஜோ டி குரூஸ். ஜோ டி குரூஸ் அவர்கள் கொற்கை அப்படிங்கிற அந்த ஒரு படைப்புக்காக 2013. 2013. 2014 ஆண்டு பூமணி அவர்கள் என்ன வாங்கியிருக்காங்க? பூமணி அஞ்ஞாடி அப்படிங்கிற ஒரு படைப்புக்காக சாகித்ய பரிசை தட்டிட்டு போயிருக்காரு. எப்ப? 2014. 2014ஆம் ஆண்டு. என்ன நூலு? அஞ்ஞாடி. வாங்கினவர் யாரு? பூமணி. நெக்ஸ்ட் இயர் 2015 சென்னையில பெருத்த வெள்ளம் வந்துச்சு. நினைவிருக்கிறதா? கண்டிப்பா இருக்கும், யாரால மறக்க முடியாது. அந்த வருஷம் வாங்கினவங்க யாரு? மாதவன் அவர்கள். என்ன நூலுக்காக வாங்கியிருப்பாங்க? இந்த படைப்போட பேர் என்ன? இலக்கிய சுவடுகள். இலக்கிய சுவடுகள். 2015 மாதவன் அவர்கள் இலக்கிய சுவடுகள். அதுக்கப்புறமா 2018ல ஒரு புக்கு வாங்குறாங்க, சஞ்சாரம். 2018ல சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு புக்குக்கு யார் வாங்குறாங்க?
எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். எஸ் ராமகிருஷ்ணன் என்ன பண்றாங்க, சஞ்சாரம் அப்படிங்கிற நூலுக்கு வாங்கியிருக்காங்க. 2019 ஒருத்தர் வாங்கியிருக்காரு, சூல் அப்படிங்கிற ஒரு படைப்பு. சோ தர்மன் அவர்கள் 2019 சூல் அப்படிங்கிற படைப்புக்கு சோ தர்மன் அவர்கள். 2020 பாருங்களேன், செல்லாத பணம் இமயம் அவர்கள். செல்லாத பணம் அப்படிங்கிற நூலுக்கு 2020 ஆண்டு இமயம் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இமயம் செல்லாத பணம் 2020. ஓகே. 2021 ஆண்டுல சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. அம்பை அவர்கள் அம்பை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. 2021. 2022 2022க்கு வந்துட்டோம். காலாபாணி கருப்பு நீர். இது யார் வாங்கியிருப்பாங்க, காலாபாணி கருப்பு நீர்? எம் ராஜேந்திரன். ஓகேங்களா, எம் ராஜேந்திரன். காலாபாணி கருப்பு நீர். வருஷம் என்னதுங்க, 2022 2022. 2023 ஆண்டுக்கு வந்துட்டோம். நீர் வழிப்படுவும். நீர் வழிப்படுவும் 2023. எழுதினவர் யாரு, தேவி பாரதி அவர்கள். அவரோட நேம் என்ன, என் ராஜேந்திரன். தேவி பாரதிங்கிறது புனை பெயர். நீர் வழிப்படுவும் 2023 ஆண்டுக்கான சாகித்ய பரிசு பெற்ற அந்த படைப்பு. 2024 ஃபைனலா வந்துட்டோம். திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி. 1908 அப்படிங்கிற ஒரு நூலுக்கு யார் வாங்கியிருக்கிறாங்க, ஆ இரா வெங்கடாஜலபதி அவர்கள். ஆ இரா வெங்கடாஜலபதி அவர்கள். திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி. 1908. இப்ப எப்ப கொடுத்திருக்காங்க, 2024க்கான சாகித்ய பரிசு. ஓகேவா நண்பர்களே, நம்ம 1956 இருந்து 2024 வரைக்கும் சாகித்ய பரிசு பெற்ற ஆசிரியர்கள் அவர்தம் படைப்புகளை ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டோம். சில ஆண்டுகள் இடைவெளி இருக்கு, சில ஆண்டுகள்ல கொடுத்திருப்பாங்க, அது நமக்கு ஒருவேளை தெரிய வராம இருந்திருக்கலாம், இல்லைன்னா விடுமுறை காலம் மாதிரி ஒருவேளை கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனாலதான் 1-2 ஆண்டுகள் தள்ளி தள்ளி போயிருக்கு. ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லா ஆசிரியர்கள் அவர்தம் சாகித்ய படைப்புகள், சாகித்ய விருது பெற்ற படைப்புகள் எல்லாமே பார்த்துட்டோம். சோ நீங்க பண்ண வேண்டியது என்ன, நீங்க மட்டும் படிச்சா போதுமா? ஐயோ, அப்படிலாம் நீங்க நினைக்க கூடாதுங்க. நம்ம 4 பேரை படிக்க வைக்கணும். ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணணும், நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். நீங்க ஷேர் பண்ணாதான் அவங்களும் நீங்க படிக்கக்கூடிய மாதிரி அவங்களும் படிச்சுக்க முடியும், அவங்களும் ஒரு வேலைக்கு போக முடியும். சோ உங்களுக்கு தேவை என்னது, ஜஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட். ஓகேவா, ஒண்ணுதான். அது 10,000 இருந்தா என்ன, 7,000 இருந்தானே வேகன்சி. நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு வேலை தான். ஓஹோன்னு வாழ்க்கை, ஒரே ஒரு வேலை. நம்ம தொடர்ந்து இணையத்துல கத்துக்கிட்டு இருக்கோம். சோ இணைந்துதான் கத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. சோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றது மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களுடைய லைக்ஸ் ரொம்ப வரவேற்க கூடியதா இருக்கு. நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் சரி இத்தனை பேர் பாக்குறாங்க, சூப்பர், நம்ம இன்னும் நிறைய வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து இன்னும் நான் நிறைய தேடி 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 கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய லைக்கும் அந்த கமெண்ட்டும் தான் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளோட ஷார்ட்ஸ்லாம் அப்படியே ஸ்வைங் அப்படின்னு மேல தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க. அப்பெல்லாம் தள்ளி விட்டு போகாதீங்க. காதை கொடுத்து கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு 4 விஷயம் உங்களுக்கு மனசுல பதியும். அது எங்கேயாவது உங்களுக்கு பயன்படலாம். உங்களுக்கு பயன்படாட்டியும் இன்னொருத்தட்ட சொல்றதுக்காவது பயன்படும். ஓகேங்களா. ரைட்.
நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு வீடியோல உங்களை வந்து திரும்பவும் சந்திப்போம். அது ஒரு புத்தம்புது வீடியோவா வேற ஒரு தலைப்போட வேற ஒரு பரிணாமத்தோட உங்களை வந்து நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து தேங்க்யூ, நன்றி அண்ட் பாய் பாய் சொல்லி விடைபெறுவது யாரு? நான் தாங்க உங்க பிரசாத். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண. பாய்.